கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நம்ம இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்கோம் அப்படின்னா, லூக்கா ஒரு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 42 அதிகாரம் இருக்குது. அதில் நம்ம மெயினாக லூக்கா 10ல் 33வது அதிகாரத்தை வைத்து தான் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாயிண்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதாவது நல்ல ஒரு சமாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து சென்றிருக்கிற ஒரு மனுஷன், அந்த ஊருக்கு சென்றிருக்கிற அந்த ஊரில் இருக்கிற கெட்ட மனுஷங்க எல்லாருமே இந்த மனுஷனை பார்த்து இவங்க கையில் இருக்கிற பொருளெல்லாம் அவங்க தூக்கி அடிச்சுட்டு அவங்கள துன்புறுத்திட்டு அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. போனோன்னா அந்த மனுஷன் அடிச்ச அடியில் வலி தாங்க முடியாமல் அதே இடத்துல படுத்து வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பாதைக்கு வந்த ஒரு ஆசாரியர் அவனை நின்று எட்டி பார்த்துட்டு அப்படி கடந்து செஞ்சுட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு மனுஷனும் வாரான். அந்த மனுஷனும் அதில் நின்று அவனை எட்டி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க. ஸோ இப்படியே எல்லாரும் அந்த மனுஷன் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு இரக்கமே இல்லாமல் அவன் பண்ணுற கதறலை மட்டும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இன்னொரு பாதையிலிருந்து நல்ல சமாரியன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்த உடனே இந்த வழியில் துடித்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசில் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு இரக்கமாயிடுச்சு. இறக்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த மனுஷனை அந்த இடத்துலேருந்து மீட்டு எடுத்துட்டு அவங்க இடத்துக்கே கொண்டு போய் அவங்க அந்த வழியிலிருந்து அந்த காயத்திலிருந்து குணமடைகிற வரைக்கும் அவங்க வீட்டிலேயே அவங்கள பாதுகாத்து அவங்க எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதுதான் நல்ல சமாரியனோட கதை. ஸோ இதில் நம்மலாம் எப்படி இருக்கிறோம், இந்த நல்ல சமாரி மாதிரியே நம்ம இருக்கிறோமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரோட்டில் யாருக்காட்டும் அடி பட்டுருச்சு அப்படின்னா நம்ம முன் சென்று அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். நம்ம கிறிஸ்தவளாக இருந்து கண்டிப்பாக யாருக்கும் ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு உடையிறதை விட மனசு நம்மளுக்கு அதிகமாக உடையணும் மனசு. அதுதான் நம்ம ஏசப்பா நம்மளை எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு மனசளவில் கஷ்டம் வந்துச்சுன்னா அதே கஷ்டம் நம்மளுக்கும் வரணும் அவங்கள பார்த்த உடனே. ஸோ இதில் இந்த சமாரியன் செய்த ஒரு உதவி போல் நம்மளும் யாருக்கு எந்த ஸ்பாட்டில் எப்படி அவங்க உதவிக்காக கதறிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய கண்டிப்பாக முன் செல்ல வேண்டும். ஏசப்பா அதை தான் விரும்புகிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.